Hello friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். First of all, thank you for your wonderful support. நான் இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நானும் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நீட் எக்ஸாமும் போர்டு எக்ஸாமும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் 12th முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நீட் எழுதணும்னு ஐடியா வந்துச்சு. இப்போ நான் ஒரு 11th or 12th ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எனக்கு நான் எப்படி டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் அப்படிங்கிறத யோசித்து தான் நான் இந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, ஹாவ் அ பிளானிங் நோட். பிளானிங்க்குன்னு ஒரு நோட் வாங்குங்க. அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீட் சிலபஸை எழுதுங்க. கிளாஸ் 11, கிளாஸ் 12 உள்ள கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜியில் இருக்கிற லெசன்ஸோட நேமை தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக எழுதி ஆகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சாவா நம்ம அதுக்கடுத்து படிக்கவே முடியும். ஸோ சிலபஸ் ஃபஸ்ட்டு எழுதி வைக்கிறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. நம்பர் 2, பை என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் புக்ஸ். நமக்கு நீட்க்கு என்சிஆர்டி புக்ஸ் தான் மஸ்ட்டுன்னு தெரியும். ஸோ கிளாஸ் 11, கிளாஸ் 12 என்சிஆர்டி புக்ஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு செட் ஆஃப் புக்ஸ், அது எந்த ப்ராக்டிஸ் புக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எம்டிஜி, திக்ஷா, இல்லைனா ஏதாச்சும் கோச்சிங் மாடியூல் எதில் இருந்தாலும் சரி, நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டி புக்ஸையும் படிக்கணும், ஸ்டேட் போர்ட் புக்ஸையும் படிக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லேயும் இருக்குது. நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டேட் போர்டில் இருக்கிற அதே கண்டென்ட் வந்து என்சிஆர்டி புக்லேயும் இருக்கும். என்ன நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் வந்து கொஞ்சம் அதிகமான கண்டென்ட் இருக்கும், என்சிஆர்டி புக்கில் கரெக்டான லெவலான கண்டென்ட் இருக்கும். ஸோ கிளாஸில் நடத்தும் போது நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ஸை வச்சு நீங்கள் கவனிச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நீங்கள் என்சிஆர்டியில் அதே டாப்பிக்கை எடுத்து பாருங்கள். அப்படியே நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் உள்ளதான் என்சிஆர்டியிலே இருக்கும். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து நம்மளோட ஸ்டேட் போர்ட் புக்ஸில் இருக்கும். அதை நீங்கள் வந்து நீட்க்கு படிக்க தேவையில்லை, சும்மா ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஸோ என்சிஆர்டி புக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் புக் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து படிக்கிறது எல்லாமே என்சிஆர்டிலே படிங்க. ஸ்டேட் போர்ட் புக்ஸை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. என்சிஆர்டியில் படித்ததை வச்சு போர்டு எழுதலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எழுதலாம். உங்களுக்கு அதே கண்டென்ட் அதே டாபிக் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்சிஆர்டியில் படித்ததை வச்சு நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு எழுதலாம். நம்பர் 3, நவ் யுவர் பேசிக்ஸ் அண்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் கிளாஸ் 11 or கிளாஸ் 12 எந்த ஸ்டாண்டர்டாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. நமக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் மேத் வந்து ரொம்ப முக்கியம். பேசிக் மேத் வந்து தெரிஞ்சால் தான் ஃபிசிக்ஸ் சம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் 11th போக போகிறீங்கனாலும் சரி, இல்லை 11th வந்து முடிச்சுட்டு இப்போ 12th போக போகிறேன் ஆனால் 11th உள்ள சிலபஸ் ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த 15 days இன்னும் ஸ்கூல் ஓப்பன் ஆக இன்னும் ஒரு 15 days இருக்குல்ல, இந்த 15 daysல வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிக்கோங்க. அண்ட் அனலைஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து இப்போ தான் 11th போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ 12th நான் வந்து போகிறேன் ஆனால் 11th உள்ளது ஒன்றுமே படிக்கலை அப்படின்னாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கெப்பாசிட்டி வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியும், எப்படி படித்தா உங்களுக்கு புரியும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 12th போக போகிறீங்க ஆனால் 11th உள்ள சிலபஸ் ஒன்றுமே தெரியலை அப்படின்னா அது எந்தெந்த லெசன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நோட் எழுதி வச்சுருக்கீங்களா லிஸ்ட்டு, அதில் வந்து மார்க் பண்ணி வைங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணுங்கிற கிளியாரிட்டி வரும். பேசிக்ஸில் கிளியராக இருங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணுங்கள். கிளாஸ் 12 இப்போ போகிறீங்க அப்படின்னா கிளாஸ் 11ல் வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இன்னும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் அனலைஸ் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க. நம்பர் 4, க்ரியேட் யுவர் ஓன் டைம் டேபிள். உங்களோட ஓன் டைம் டேபிளை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் இன்னும் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ டைம் எடுத்தால் நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஓன் டைம் டேபிளை க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அது வந்து ஒரு நாள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் டேபிளை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் ஸ்டடீஸ்க்கு.
இப்போ நீங்கள் வந்து நீட் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் நடத்துவாங்க. ஆனால் நீங்கள் லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸை வந்து நீங்கள் ஸ்கூல்லேயே முடிச்சிடணும். வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க்ஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துலேயும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அன்னன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூலில் வந்து எந்தெந்த போர்ஷன் நடத்தியிருக்காங்களோ அதில் இருக்கிற என்சிஆர்டி அதே கான்செப்ட் என்சிஆர்டியில் இருக்கும்ல, அதை எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அண்ட் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை அன்னன்னைக்கே சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரு வீக் வந்து உங்களுக்கு இந்த லெசன் நடத்துகிறாங்க அப்படின்னா அப்போ இந்த லெசன் தான் இந்த வீக் ஃபுல்லாக நமக்கு நடத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும்ல. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீக்லி பிளான் மட்டும் வச்சுக்கோங்க. மொத்தமாக பிளான் பண்ண வேண்டாம். அந்த ஒரு வீக்லி பிளானை மட்டும் கரெக்டாக கொண்டு போங்க. நீங்கள் இப்போ தான் கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்னால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்ன உங்களுக்கு ஸ்கூலில் நடத்துகிறாங்களோ அதை அப்படியே நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்சிஆர்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸ் 12 நீங்கள் போகிறீங்க, கிளாஸ் 11 உள்ளது நான் இன்னும் ஒழுங்காக படிக்கலையே அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து கிளாஸ் 12 போர்ஷன்ஸ் நடத்துவாங்கள்ல, அதில் வந்து நீங்கள் அப்படியே வீட்டில் ஈவினிங் ஃபுல்லாக வந்து நீங்கள் கிளாஸ் 12 போர்ஷன்ஸாக அப்படியே படிங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் அன்றைக்கி நடத்தியிருக்காங்களோ ஸ்கூலில் எந்த லெசன்ஸ் நடத்துகிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே வந்து வீட்டில் கிளாஸ் 12 என்சிஆர்டி புக்ஸை வச்சு ரீட் பண்ணுங்கள். கிளாஸ் 11 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வீக்லி ஒரு லெசன் கிளாஸ் 11லேருந்து எடுத்துக்கோங்க. அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், எந்த சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் வீக்லி ஒரு லெசன் எடுங்க. மார்னிங் வந்து ஒரு 1 to 1.5 hour டைம் கொடுத்துக்கோங்க. அந்த 1 to 1.5 hour கிளாஸ் 11ல் உள்ள அது ஒரு லெசன், அந்த 1 வீக் ஃபுல்லாகவே அந்த ஒரு லெசன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த லெசன் வந்து 1 வீக் வரைக்கும் படிக்கிற லெசன் கிடையாது, சின்ன லெசன் தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருங்க. இல்லை இது கொஞ்சம் பெரிய லெசன் 1 வீக்கு மேலேயே ஆகும்னா கூட நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே அந்த ஒரு லெசனை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கெமிஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கூட நீங்கள் கிளாஸ் 11ல் உள்ளது கொஞ்சம் சரியாக தெரியாமல் கூட நீங்கள் 12th ஃபிசிக்ஸ் படிக்கலாம். பயாலஜியும் நீங்கள் அந்த மாதிரி படிக்கலாம். ஆனால் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் இருக்குல்ல, அது நீங்கள் வந்து கிளாஸ் 11ல் உள்ளது நீங்கள் படிச்சிருந்து உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு கிளாஸ் 12ல் உள்ளதே புரியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிச்சிருங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை முடிச்சுட்டு நீங்கள் கிளாஸ் 12ல் வந்து நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்தடுத்த வீக்லியுமே நீங்கள் வந்து சில பேசிக்ஸ் லெசன்ஸ்ன்னு இருக்கும்ல கிளாஸ் 11ல். இப்போ வந்து சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் பாண்டிங், கிளாசிஃபை எலமெண்ட், அது மாதிரி சில லெசன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி லெசன்ஸாக நீங்கள் முடிங்க. அந்த மாதிரி பேசிக்ஸ் லெசன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹை வெயிட்டேஜ் லெசன்ஸாக எடுங்க. பயாலஜியில் வந்து கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த யூனிட்ஸில் உள்ள லெசன்ஸ் அது மாதிரி உள்ளதான் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாலே ஒரு 8 monthsக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் 11th சாப்டர்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். மீதி இருக்க ஒரு கொஞ்சம் சாப்டர்ஸ் இருக்கும், அது வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் சாப்டராக இருக்காது ஒன்று. அப்படி இருந்தாலுமே கம்மியான வெயிட்டேஜ் சாப்டராக இருக்கும், இல்லை ஈஸியான சாப்டர்ஸாக இருக்கும். கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீக்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸில் நடத்துகிற லெசன்ஸை வந்து நீங்கள் வீட்டில் வந்து அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு முடிச்சிருங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3த்துலேயும். மேக்ஸ் அண்ட் லாங்குவேஜை வந்து நீங்கள் ஸ்கூல்லேயே முடிச்சிடணும். அண்ட் கிளாஸ் 11த்தில் உள்ள போர்ஷனை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரு வீக்கில் ஒரு லெசன் வச்சுக்கோங்க. அது ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லேருந்து ஒரு லெசனை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த லெசன் எப்படி இருக்கணும்னா ஒன்று அது பேசிக் லெசனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஹை வெயிட்டேஜ் லெசனாக இருக்கணும். இந்த மாதிரி லெசன்ஸை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபைனலில் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. கிளாஸ் 11 இன்னும் கம்ப்ளீட் பண்ணலைங்கிற எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காது. கிளாஸ் 11 வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் லெசன், ஆனால் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லெசனாக இருக்காது ஒன்று. அப்படி இல்லைன்னா லோ வெயிட்டேஜ் லெசன், ஈஸியான லெசன், அந்த மாதிரி லெசனாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். Number 5. Understand the concepts in class and clear your doubts immediately. உங்களுக்கு கிளாஸ் நடத்தினோடனே எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அதை அப்போவே கிளாஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட்ஸுமே நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வராதிங்க. அப்பப்போ உள்ள டவுட்ஸை அப்பப்போ டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து கிளாஸ்லேயே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் லாஸ்ட் மினிட் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸ் நோட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க.
நீங்கள் கிளாஸில் நடத்தும் போதே கான்செப்ட் எல்லாத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நீட்க்கு தனியாக போர்டுக்கு தனியாகன்னு பிரித்து பார்த்து படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு நீட்டுக்கு கான்செப்ட் ரிலேட்டடான எம்சிக்யூஸ் வருது. நீங்கள் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தியரி எக்ஸாமில் என்ன வருது, தியரியில் என்ன இருக்குது, கான்செப்ட்ஸ் தான் தியரி எக்ஸாமில் இருக்குது. நீங்கள் வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அது நீங்கள் ஒரு டைம் படிச்சிட்டாலே உங்களுக்கு அப்படியே மெமரைஸ் ஆகிடும், எப்போவுமே மறக்கவே மறக்காது. ஸோ கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, யூஸ் யுவர் ஹாலிடேஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன். உங்களை நான் வீக்லி பிளான் வச்சுக்க சொன்னேன்ல. இப்போ நீங்கள் கிளாஸ் 11 ஒரு லெசன் எடுத்து அந்த லெசனை நீங்கள் வந்து ஒரு வீக் ஃபுல்லாக படிக்கிறீங்கன்னா வீக்லி சண்டே உங்களுக்கு ஹாலிடே வந்ததுன்னா அந்த லெசனை ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துருங்க. அதே நீங்கள் கிளாஸ் 12 ஸ்கூலில் நடத்தின போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த 1 வீக் நடத்தின போர்ஷனை வீக்கெண்டில் ரிவைஸ் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான எம்சிக்யூஸையும் சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. இது மாதிரி வீக்லி ஹாலிடேஸை உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இடையிலே நமக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாமே வரும்ல, அந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி படிச்சிருந்த ஏதாவது உங்களுக்கு லெசன் மறந்து போன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த லெசனை நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேயில் ரிவிஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் அடுத்த வாரம் ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வரப்போகுது அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க, இந்த லெசனில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், இதை ஓரளவு நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே வந்து இப்போ குயிக்காக ஒரு டைம் சொல்கிறேன். நம்பர் 1, உங்களுக்குன்னு ஒரு பிளானிங் நோட் வச்சுக்கிட்டு சிலபஸ் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, என்சிஆர்டி புக்ஸ் ப்ராக்டிஸ் புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நம்பர் 3, பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் இப்போ எந்த லெவலில் இருக்கீங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். நம்பர் 4, உங்களுக்கான ஓன் டைம் டேபிளை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். வீக்லி டார்கெட்ஸ் வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்பர் 5, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டவுட்ஸை அப்பப்போ க்ளியர் பண்ணிக்கோங்க. நம்பர் 6, ஹாலிடேஸ் எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய எம்சிக்யூஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கு 1 or 2 monthsக்கு முன்னாடி நீங்கள் 11th போர்ஷன் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் 12th கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து முக்கால்வாசி 11th போர்ஷனை முடிச்சிருவீங்க. அண்ட் ஃபுல்லாக 12th கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்தோடனே 1 or 1.5 month டைம் இருக்கும் நீட்டுக்கு. அதில் நீங்கள் இன்னொரு டைம் நல்லா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி மார்க் டெஸ்ட் நிறையா எழுதி நீங்கள் நல்லபடியாக நீட் எக்ஸாமும் எழுதலாம். நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீட் அண்ட் போர்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் டைம் டேபிள் உங்களுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். போன ஸ்டடி பிளான் வீடியோவில் நான் சொல்லாத நிறைய யூடியூப் சேனல்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்த எல்லா சேனல்லையுமே லிஸ்ட் எடுத்து நான் ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிட்டேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பாய்.